சடங்குகளின் கதை. இது ஒரு தொடர். சிவமாம் பிரபஞ்சத்தை வணங்கி இன்று அமாவாசை இருளின் பயமா அல்லது உள்ளார்ந்த விழிப்புணர்வா என்பதை பற்றி பார்ப்போம். இதை நீங்கள் நேற்று அமாவாசையும் அகத்திக்கீரையும் என்ற வீடியோவின் தொடராக கூட இதை கருதலாம். சரி, வாருங்கள். அமாவாசை என்றாலே பலருக்கு ஒரு எண்ணம் வரும், இன்று நல்ல நாள் இல்லை, இன்று எதுவும் தொடங்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது ஒரு கேள்வி வருது, ஒரு நாளை பார்த்து பயப்படுற அளவுக்கு நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு சடங்கை உருவாக்கி இருப்பார்களா? இல்லைன்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, வாங்க பார்க்கலாம். அமாவாசை என்பது இருளை பற்றி அல்ல, இருளுக்குள் ஒளியை தேடும் ஒரு நாள். இப்போது சந்திரன் மனோகாரகன் சொல்கிறோம், கூடவே அவர் மாத்திருக்காரகனும் கூட. சந்திரன் தெரியும் நாளெல்லாம் என்ன பண்ணோன்னா மனம் வெளியில் ஓடுது, கவிதை எழுதுது, இப்படிலாம் இருக்குது. ஆனால் மனிதர்கள் வேலைகள் ஆசைகள் அப்படின்ட்டு ஒரே சத்தமான வாழ்க்கை. இப்போ சந்திரன் தெரியாத நாளில் மனம் எங்கே போகும்? வெளியில் தேட ஒன்றும் இல்லை. அப்போது மனம் தானாக உள்ளே பார்க்கத்தானே செய்யும். அப்போது அமாவாசைங்கிறது வெளியே தேடாத, உள்ளே தேடுன்னு சொல்கிற ஒரு காஸ்மிக் குறியீடா? வாங்க பார்க்கலாம். சந்திரன் தாய், இது அன்பு, உணர்ச்சி, ஆறுதல். அப்போது சூரியன்கிறது தந்தை, அறிவு, ஒழுக்கம், கட்டுப்பாடு. அப்போ பூமி யார்? என்ன, சந்திரன், சூரியன், பூமி, இது மூணு ஒரே நேர்கோட்டில் வர அன்னைக்கு தானே அமாவாசை. அப்போ பூமி யார்? பூமி வேறு யாரும் இல்லைங்க, நாம தான். தாய் தந்தையின் சேர்க்கையால் வந்தவர்கள் நாம் தான் அந்த பூமி. நிறைய தொலைக்காட்சி விவாதங்களில் ஜோதிடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க, பூமின்னு ஒரு கோள் இருக்குது, அது எது? சயின்ஸில் சொல்கிறாங்களா அது எது அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் பதில் சொல்ல தெரியாது. அந்த பூமிங்கிறது நாம தான். நாம் பூமியில் எந்த இடத்துல இருக்கோங்கிறத பொறுத்து கிரகங்களின் தாக்கம், நிழல் நம் மீது விழுகிறது. அதை யாரும் இது வரைக்கும் சொல்லலை. ஸோ பூமிங்கிறது நாம தான், அதில் நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ அமாவாசை அன்னைக்கு சூரியன் பூமிக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வருது. அப்போது தாயானவள் மறைக்கப்படுகிறாள். பாருங்கள், தாய் மறைக்கப்படுகிறாள். அன்புங்கிறது இருக்குது, ஆனால் அதோட ஆறுதல் அன்னைக்கு ஒரு நாளைக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம். அமாவாசை என்ன சொல்லுது? அந்த நாளில் மனிதனுக்கு சொல்லப்படுற செய்தி, இன்று உணர்ச்சியால் நடக்காதே, அறிவால் நில். அதனால்தான் மௌனம், தர்ப்பணம், தானம் இதெல்லாம் நம்ம அன்றைக்கி பண்ணுறோம். அமாவாசை பயம் தர வரல, முதிர்ச்சி கற்று தர வருது. இப்போ தர்ப்பணத்தோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? தர்ப்பணம் இறந்தவர்களுக்கு கொடுக்குறோங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்கு மட்டும்தானா? இந்த உடல், இந்த நினைவு, இந்த வாழ்க்கை, இது எல்லாமே ஒரு தொடர்ச்சி. இந்த உணர்வு தான் நம்ம அகந்தையை கரைக்குது. நம்ம இன்னொரு பிறவி, நமக்கு முன்னோர்கள் பிறவி, அவர்களிடமிருந்து நாம் வந்தோம், வழி வழியாக வந்தோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை சம்டைம்ஸ் நம்மோட அகந்தையை, ஆணவத்தை கரைக்கிறதுக்கு ஒரு வழியாகவும் இருக்குது. அதனால தான் அமாவாசை மனிதனை பயமுறுத்துகிற நாள் இல்லை, பணிவை கற்றுக் கொடுக்கும் ஒரு நாள். இப்போ அமாவாசை அன்னைக்கு சந்திரன் மறையுது, ஆனால் சூரியனோட நேரடி தாக்கம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஒழுக்கம், கட்டுப்பாடு, அறிவு, இவற்றை சூரியன் குறிக்குது. அப்போது அமாவாசை அன்னைக்கு புதிய தொடக்கம் வேண்டான்னு அர்த்தம். புதுசாக எதுவும் தொடங்காதுன்னு சொல்கிறதில்ல. இது ஒரு அறிவுரை. இன்று ஒரு நாள் உன்னோட வேகம் மற்றும் தேடலை குறைத்து அவசரம் இல்லாமல் உன்னை நீ கவனித்துப்பார் அப்படின்னு சொல்லுது. அமாவாசைங்கிறது வேகம் தவிர்த்து நிதானம் காட்டுற ஒரு நாள். நிதானம் மற்றும் கவனிப்பு இல்லாமல் விழிப்புணர்வு வரவே வராது. இப்போது மகாபாரதத்தில் ஒரு சம்பவம். கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? கௌரவர்கள் பலி கொடுக்க போகிறாங்க அமாவாசை அன்னைக்கு. அது தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? ஆகா, அவர்கள் பலி கொடுத்தா அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி, அப்போது நாம் இன்றைக்கி பலி கொடுக்கணும், போருக்கு முன்னாடி பலி கொடுக்கறது வழக்கம் தானே அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு? பலி கொடுக்குற ஏற்பாடு பண்ணுறாரு. இதை பார்த்து அதிர்ந்து போன சூரியனும் சந்திரனும் நேராக ஓடி வராங்க. என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணுகிறேன், நாளைக்கு தானே அமாவாசைன்னு கேட்கும்போது கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? அதில் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி தானே? சூரியனும் சந்திரனும் ஒரே நோர்க்கெட்டில் வரும் நாள் தானே அமாவாசை. அப்போ இன்றைக்கி நீங்கள் 2 பேர் வந்துட்ட, அப்போ இன்றைக்கி தானே அமாவாசை, அதனால தான் நான் இன்றைக்கி பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பலி கொடுக்குறாரு.
பாண்டவர்கள் இறுதியில் போரில் வெல்கிறார்கள். இது மகாபாரதத்தில் சொல்லப்படும் ஒரு கதை அல்லது உண்மை அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நம்ம நிஜமாகவே சரியான அமாவாசை அன்னைக்கு தான் கொடுக்குறோமா திதி, ஒரு நாள் முன்னாடி கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது பெரிய விஷயம் இல்லை, நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருப்போம். இப்போது இறுதியாக ஒரு சின்ன கேள்வி. இப்போ நம்ம செய்கிற அமாவாசை தேதி அடிப்படையிலா, அதாவது திதிங்கிறது தேதி தானே, அடிப்படையிலா அல்லது மனநிலை அடிப்படையிலா? ஒரு நாள் முன்னாடியே மனம் உள்ளே திரும்பினா அது அமாவாசை இல்லையா? இப்போது எனவே அமாவாசைங்கிறது கெட்ட நாள் இல்லை, அது ஒரு ஆழமான நாள். சடங்குகள் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு அல்ல, நம்மை நினைவூட்டுவதற்காக. இதுதான் இந்த அமாவாசை சடங்கின் உள்ளார்ந்த உண்மைகள். மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்மயம். மேலும் இது போன்ற சடங்குகளின் கதை மற்றும் ஆத்மார்த்தமான வேத புராண ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து எங்கள் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.